டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் சாதித்தது எப்படி என்பது குறித்து மாநில அளவில் முதலிடம் பிடித்த நபிலா விளக்கமாக தெரிவித்துள்ளார். சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரம் படித்தால் போதுமானது என்று போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஒரு क्वेश्चனுக்கு என்ன டைம் இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதுக்கு வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும். செகண்ட் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்கணும். அண்ட் வந்து பேப்பரில் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கணும் தேவையில்ல, லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் என்னோடது பார்த்தா புரியும் அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த 3 இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கடுத்து கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் என்னவோ அதுக்கு ரிலேட்டடானதை நம்ம படித்து வச்சுட்டா போதும். சிலபஸை தாண்டி நிறைய நம்ம படிக்கணும் அப்படின்றது தேவையில்லை. ஏன்னா சிலபஸை தாண்டி வந்து ரொம்ப வாஸ்ட் இருக்கும், நம்மளால் வந்து ரிவைஸ் பண்ண முடியாது. ஆனால் சிலபஸை மட்டும் நம்ம படித்து திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். நான் அந்த மாதிரி தான் கிளியர் பண்ணேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வர்த்து குழி தரும். எப்போவுமே வந்து கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் இருந்தால் நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.